ஹாய், வணக்கங்க. ரெகுலராக கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கிற போஸ்ட் மெனபாசல் விமனா நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு. கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கும்போது முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, நாம எடுக்கிற கால்சியம் நம்ம எலும்புக்கும் ஜாயிண்ட்டுக்கும் தான் போய் சேருதான்னு பார்க்கணும். இதை கொண்டு போகிற விட்டமின் பேர் விட்டமின் K27. இது இல்லாமல் நீங்கள் வெறும் கால்சியம் சப்ளிமெண்ட் மட்டும் எடுக்கும்போது குடல்ல இருந்து உங்கள் ரத்தத்துக்கு கால்சியம் அப்சார்ப் ஆனோன்னு அங்கேயே டெபாசிட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கால்சியம் சுண்ணாம்பு சத்து உங்களுக்கு தெரியும், இரத்த குழாயில டெபாசிட் ஆகும்போது சாஃப்டா இருக்க வேண்டிய உங்க இரத்த குழாய் பிவிசி பைப் போல ஸ்டிஃபா மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை தடுக்கிறதுக்கு கிட்னி ஸ்டோன், இந்த கால்சியம் அதிகமா ரத்தத்துல சுத்துறது கிட்னில எக்ஸ்கிரீட் ஆகும்போது, யூஸ் ஆகாம எக்ஸ்கிரீட் ஆகும்போது அது கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை ரெண்டையும் குறைக்கிறதுக்கு நம்ம விட்டமின் K27ஓட கால்சியம் எடுக்கிறது ரொம்ப முக்கியங்க. இந்த விட்டமின் K27 நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து வர கால்சியத்தை நம்ம ஜாயிண்ட்டுக்கும் போனுக்கும் கொண்டு போய் சேர்த்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் கால்சியம் சப்ளிமெண்ட் வாங்கும் போதே அதில் விட்டமின் K27ம் விட்டமின் டியும் இருக்கான்னு பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.